வணக்கம் நண்பர்களே. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா? தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரே இப்படி கேட்டா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் இரவு பகலா ரோட்ல நின்னு போராடுற செவிலியர்களை பார்த்து. இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா நம்ம ஊர் அரசு ஆஸ்பத்திரிகள்ல செவிலியர் பற்றாக்குறை எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, அமைச்சருக்கும் செவிலியர்களுக்கும் நடுவுல நடந்த அந்த 20 நிமிஷ ரகசிய பேச்சுவார்த்தையில என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுப்பீங்க. நேரடியா போராட்ட களத்துல இருக்கிற செவிலியர் சங்க பிரதிநிதிகள் கொடுத்த தகவல்களோட அமைச்சரோட விளக்கத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான அலசலை இப்ப பார்க்க போறோம். தமிழக மருத்துவத்துறையோட கசப்பான உண்மை உங்களுக்கு தெரிய வரும். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த விஷயத்தோட பின்னணியை பார்ப்போம். கடந்த 18ஆம் தேதியிலிருந்து சென்னை சிவானந்தம் சாலையில ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் திரண்டாங்க. இவங்களோட கோரிக்கை ரெண்டே விஷயம்தான். ஒன்னு பணி நிரந்தரம், இன்னொன்னு காலி பணியிடங்களை நிரப்பணும். ஆனா நடந்ததோ வேற. போராட்டக்காரர்களை நள்ளிரவுல போலீஸ் கைது பண்ணி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறாங்க. அங்கேயும் அவங்க விடாம போராட இப்போ ஊரப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் நேரத்துல இந்த போராட்டம் நடக்கிறது அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியே கொடுத்திருக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் இப்போ என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த காலேஜ் என்றாலும் நாங்க தான் 3614 பேரை வேலைக்கு சேர்த்தோம்னு சொல்றாரு. ஆனா செவிலியர்கள் சொல்ற டேட்டா வேற. 9 நோயாளிகளுக்கு 3 நர்சுகள் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ ஒருத்தர் கூட முழுசா இல்லைன்னு புள்ளி விவரம் அடுக்குறாங்க. உங்க ஊர் அரசு ஆஸ்பத்திரியில நர்சுகள் பற்றாக்குறை இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த 20 நிமிஷ பேச்சுவார்த்தைக்கு வருவோம். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா? இந்த ஒரு வார்த்தை தான் இப்போ காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. செவிலியர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் ரொம்ப கோவமா பேசினதாவும் போராடுவீங்க போராடிக்கோங்கன்னு ஒரு அலட்சியமான பதில சொன்னதாவும் குற்றம் சாட்டுறாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற புது புது திட்டங்களை அரசாங்கம் அறிவிக்குது. ஆனா அந்த திட்டங்களை செயல்படுத்த போதிய செவிலியர்கள் இல்ல. இதனால இருக்கிறவங்களுக்கு வேலை பழு தாங்க முடியலன்னு சொல்றாங்க செவிலியர் சங்க பொதுச் செயலாளர் சுபின். அமைச்சரோட வாதம் என்ன? யாருடைய தூண்டுதலின் பேரிலோ இந்த போராட்டம் நடக்குது. ஒரு வேளைக்கு 20 பேர் அளவுக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. ஒரு பக்கம் ஆள் இல்லைன்னு செவிலியர்கள் அலறாங்க, இன்னொரு பக்கம் ஆள் அதிகமா இருக்குன்னு அமைச்சர் சொல்றாரு. இதுல யாரு சொல்றது உண்மை? முதல் விஷயம், அரசு மருத்துவமனைகளை நம்பி இருக்கிற சாமானிய மக்களுக்கு இதனால சேவை பாதிக்கப்படுது. ரெண்டாவது, தொகுப்பூதியத்துல வேலை செய்யறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது உறுதியாகுது. மூணாவது, இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்காட்டி வர்ற தேர்தல்ல இது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. அமைச்சர் சீக்கிரமே சீனியாரிட்டி அடிப்படையில 160 பேரை நிரந்தரம் செய்ய போறதா சொல்லி இருக்காரு. ஆனா 8000 பேர் போராடுறப்போ இந்த 160 பேருங்கிறது கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரிதான். சோ இன்னைக்கு நாம பார்த்தது செவிலியர்களின் நியாயமான கோரிக்கைகள், அமைச்சரின் அதிரடி மற்றும் சர்ச்சைக்குரிய பேச்சு, அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அமைச்சரோட இந்த பேச்சு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.